ஐயா, என்னம்மா? அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு தெரியுமா? இங்க பக்கத்துல தான் இருக்காரு. கோயில்ல இருந்து 4வது வீடு. எதுக்குமா கேக்குறீங்க? அவரை பார்த்து கொஞ்சம் பேசணுங்க ஐயா. அவரோட கார்டு தரேன், போன் பண்ணிட்டு போய் பாக்குறீங்களா? இந்தாங்கம்மா. நன்றிங்க ஐயா. சரிங்க. ஏன் மலர் அப்படி அவசரமா ஓடி போன? என்னாச்சு? அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு கேக்குறதுக்காக தான். அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அவர்கிட்ட விசாரிச்சா என்ன பூஜை, எதுக்கான பூஜைன்னு சொல்ல போறாரு. வீட்ல அத்தை கிட்டயும் கேட்க முடியாது, கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு? அது பூஜை எப்போ என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலைய பண்ணலாமேனு தான். பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம், பாதியில தடப்படக்கூடாது. ஸ்வீட்டோட டேஸ்டும் மாறிடும்ல. எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வரதான் போறாரு, அப்ப தெரிஞ்சிடும்ல. அதுக்காக அவரை போய் நம்ம பாத்துட்டு இருக்கணுமா? அங்க வீட்ல எதுவுமே சாத்தியம் இல்ல அர்ஜுன். எதுவா இருந்தாலும் இங்க வச்சு முடிச்சுக்க வேண்டியதுதான். வரியா போய் பாத்துட்டு வந்துடலாம். வீடு இங்க பக்கத்துல தான். சரி, நான் வரல, நீ வேணா போய் பாத்துட்டு வாப்போ. அப்போ சரி, நீ பைக் கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி. உன் போன் கூட இந்தா புடி. சரி. ஆமாங்க ஐயா, ஒரு குடிசை மாதிரி தெரியுது. சரி. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. இப்ப போன் பண்ணது நீதானேம்மா? ஆமாங்க ஐயா. வாமா, உள்ள வந்து உட்காருமா. இல்ல வேண்டாங்க ஐயா. சொல்லுமா, என்ன பேசணும்? செண்பகவள்ளி அம்மா பேசினாங்களா ஐயா? ஆமா, நீ யாருமா? நான் அவங்களோட மருமகங்க ஐயா. அவங்க எதுக்காக கால் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மருமகள்னு சொல்ற, ஏன் பேசினாங்கன்னு உனக்கு தெரியாதாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, எனக்கும் அவங்களுக்கும் உறவு கொஞ்சம் சரியில்லை. எதுக்கு மறைச்சு பேசணும்? என்ன அவங்களுக்கு பிடிக்காது. என்ன எப்படியாவது அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும்னு தான் பிடிவாதமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இவதான் மருமகன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாயால சொல்ல வைக்கணுங்க ஐயா. மத்தபடி அவங்க எனக்கு எதிரி எல்லாம் கிடையாது. என் புருஷன் அவங்களுக்கு ஒரே புள்ள. அவங்கள பிரிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான். சரிம்மா, நீ இவ்வளவு சொல்ல வேண்டியதே இல்ல. உன்னை பார்த்த உடனேயே நீ எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி கேளுமா, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அத்தை என்ன பூஜைக்காக உங்களை வர சொல்லிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா? நீங்கிறதுனால நான் சொல்றேம்மா. இதுவே மத்தவங்களா இருந்தா நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. வீட்ல ஏதோ துஷ்ட சக்தி இருக்குதான், அதை விரட்டுறதுக்காக பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. அது விஷயமா தாமா நான் பேசினேன். ஐயா, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன், சொல்லுமா. அத்தை அந்த வீட்ல பேய் இருக்கிறதா சொன்னாங்களா? ஆமா, கரெக்ட், அப்படிதான் சொன்னாங்க. ஐயா, நீங்க சிரிக்க கூடாது. அந்த பேயே நான் தான். வீட்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா, அத கண்டுபிடிக்க நான் பேய் வேஷம் போட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி அந்த வீட்ல பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்ல. அப்ப நான் அங்க வரணுமா வேண்டாமா? அவசியம் வரணும். வந்து எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவிமா? அங்க வந்து இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்ப பண்ணவங்களோ இல்ல அதுக்கு உடந்தையா இருந்தவங்களோ உண்மையை ஒத்துக்காத வரைக்கும் அந்த பேய் இங்கதான் இருக்கும். அதை என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே ஓட்ட முடியாதுன்னு சொல்லணும். இது யாரையும் கெடுக்கிறதுக்காகவோ இல்ல அழிக்கிறதுக்காகவோ நான் சொல்லல. அது மூலமா எனக்கு ஒரு விடை கிடைக்கணும், ஒரு அப்பாவி தண்டனையில இருந்து தப்பணும். அதுக்காக தாங்க ஐயா நான் சொல்றேன். உங்களை பொய் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என் மேல கோவப்படாதீங்க. ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான் நான் இதை செய்ய சொல்றேன். ஒரு நல்லது நடக்க 100 பொய் கூட சொல்லலாமா? நீ சொல்றது ஒரே ஒரு பொய் தானேம்மா. நான் சொல்றேம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நல்லது நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுமா. என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேங்க ஐயா.
அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, போயிட்டு வாமா. ம், உன்னை நான் வீட்ல வந்து பாக்குறேன். ம், சரிங்க ஐயா.